ஒன்றிய அமைச்சரிலிருந்து பணம் வராத போதும் அப்படிங்கிற வார்த்தையை ஐயா ஆளுநர் படிப்பாரா? படிக்க மாட்டார். ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் திமுகவுக்கு நிதி நிறைய கொடுக்கல, திராவிட முன்னேற்ற கழக அரசு வீறுநடை போடுகிறதுங்கிற வார்த்தை வரும், படிப்பாரா? ஒருவேளை ஆளுநர் மாளிகைன்னு யாரும் இன்னொருத்தர் இயங்கிட்டு இருக்காங்களா? சொல்ல முடியாதுங்க. நிறைய இன்னைக்கு ஃப்ராடு நிறைய பேர் வந்துட்டாங்க. பிஜேபியை சகட்டு மேலைக்கு திட்ட ஆரம்பிச்சா ஓட்டு தமிழ்நாட்டில் உள்ளது. பிஜேபி மேலே எந்த அளவுக்கு கோபம் இருக்குதோ சற்றேறக்குறைய அப்படியே அதை விட ஒரு ஸ்டெப் மேலே கூட கோபம் ஐயா ஆளுநர் மேலே நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காரு. இவரை இந்த கண்டென்ட் ஓடும். தொடர்ந்து சொல்கிறோம், இன்னைக்கு பிஜேபி ஓரளவுக்காக இங்கே ஓட்டு வாங்கணும்னா ஆளுநர் அமைதியாக வந்து இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டு போயிடணும். வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. மீண்டும் ஆளுநர் பரபரப்பாகிற விஷயம் என்ன? ஆளுநர் பரபரப்பு ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஜனவரி 6ஆம் தேதி வந்து ஆளுநர் உரையுடன் சட்டப்பேரவை தொடங்குகிறது. ஆளுநர் இந்த தடவை எழுதி கொடுத்ததை படிப்பாரா? அதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய வாசகங்கள் என்ன? ஏன்னா போன தடவை பெரிய 7.5 ஆகி அது ஒரு பெரிய விஷயமாச்சு. சட்டசபையுடைய மாண்பை குறைத்து விட்டார் ஆளுநர்னு ஒரு பக்கம். இன்னொரு தடவை வந்து ஆளுநரை மதிக்கலை அப்படின்னு பிஜேபி மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில் ஜனவரி 6ஆம் தேதி நடக்கப் போவது என்ன? ஆளுநர் மாளிகையிலிருந்து வரக்கூடிய செய்தி என்ன? திமுக சொல்கிற எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு ஆளுநர் படிப்பாரா அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஆளுநர் கொஞ்ச நாளாக வந்து பரபரப்பே இல்லாமல் இருந்தார். இப்போ மீண்டும் பரபரப்பாக்கி இருக்கிறார் ஆளுநர். ஏன்னா எப்பயுமே ஆளுநர் தன்னுடைய அரிய கருத்தால் தமிழக மக்களை மகிழ்விப்பார். கொஞ்சம் நல்ல என்டர்டெயின்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருப்பார். ஆளுநர் கண்டுட்டாமே என்டர்டெயின்மெண்ட் தான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா துணைவேந்தர் நியமனம் சொல்லிட்டு கோவி செழியன் அவர்கள் கண்டனம் தெரிவித்தார். ஆளுநருக்கு கண்டனம் தெரிவிக்கவில்லை என்றால் தான் திமுக வந்து ஓட்டு கம்மியாகும். ஆளுநரை கண்டித்து கொண்டே இருந்தால் திமுகவுடைய வாக்கு பெருகும். ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் சொல்கிற மாதிரி இந்த ஆளுநரை மட்டும் தயவுசெய்து மாற்றிடாதீங்க, இவர் மாதிரி ஒருத்தர் இருந்தால் தான் எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஆனால் தமிழ்நாட்டில் ஆளுநர் வந்து பிஜேபி தலைவர் வந்து அண்ணாமலை இருக்கிறது வந்து திமுக கொஞ்சம் கஷ்டம்தான். அண்ணாமலை இல்லாமல் ராஜாவோ தமிழிசையோ இருந்தால் திமுக இன்னும் நிறைய ஓட்டு கிடைக்கும். அதையும் நம்ம கருத்தாக சொல்கிறோம். என்ன நடக்க போகுது? 6ஆம் தேதி ஜனவரி 6ஆம் தேதி இன்னைக்கு சட்டசபை கூட்டம்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே போன தடவை தந்தை பெரியார் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், அண்ணா அவர்கள், கலைஞர் அவர்கள் இவர்களை பேர ஆளுநர் படிக்கல. அவர் வந்து கோஸ்ட் எஞ்சி போனதை நம்ம பார்த்துருக்கோம். படிக்கவே இல்லை. சரி, இந்த தடவை என்ன பிரச்சனையாகும்? எல்லா கண்களும் ஜனவரி 6ஆம் தேதி நோக்கி தான். ஜனவரி 6ஆம் தேதி திமுக அரசினுடைய சாதனைகள், திமுக வந்து மக்கள் நல்வாழ்வு திட்டங்கள், இன்னும் குறிப்பாக ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் திமுகவுக்கு நிதி நிறையா கொடுக்கல. மாநில அரசினுடைய நிதியை எடுத்து தான் நாங்கள் வந்து நிவாரணப் பணிகளுக்கு செஞ்சிட்ருக்கோம். இன்னும் குறிப்பாக சொல்லணும், பிஎம்ஸ்டி திட்டத்தில் சேருன்னு எங்களை வற்புறுத்துகிறாங்க. தமிழக அரசு தன்னுடைய நிதி நிர்வாகியை பெருக்கி மக்களுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பெருசாக வந்து எதுவும் வரல. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பணம் வராத போதும், இங்கே தான் பாயிண்ட், ஒன்றிய அமைச்சரிலிருந்து பணம் வராத போதும் அப்படிங்கிற வார்த்தையை ஐயா ஆளுநர் படிப்பாரா? படிக்க மாட்டார். அதையும் தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் நல திட்டங்களை தமிழக முதலமைச்சர் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை படிப்பாரா? 2. 3வது வார்த்தை, தமிழகத்துக்கு இருமொழி கொள்கையே போதும் சொல்லும் போது பிஎம்ஸ்டி திட்டத்துக்கு இவர்கள் பணம் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்கிறத படிப்பாரா? நாங்கள் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்போம், நீட் தேர்வு வரவே கூடாதுங்கிறது தான் எங்களுடைய கொள்கை. ஆனால் நீட் தேர்வை பயன்படுத்தி இன்றைக்கி இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா கல்வி வியாபாரமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை ஒன்றிய அரசு கண்டிக்க தவறியது அப்படிங்கிற வார்த்தையை படிப்பாரா? தந்தை பெரியார் அவர்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் அண்ணா அவர்களுடைய கொள்கையை ஏற்று கலைஞர் அவர்களுடைய பாதையில் திராவிட முன்னேற்ற கழக அரசு வீறுநடை போடுகிறதுங்கிற வார்த்தை வரும், படிப்பாரா? இவ்வளவு இதெல்லாம் வந்து மேலோட்டமாக சொல்லக்கூடிய விஷயங்கள். இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இதெல்லாம் ஆளுநர் படிப்பாரா? ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பிடுவாங்க. ஆளுநர் வந்து டிக் போட்டு ஆளுநர் சொல்லலாம், இதெல்லாம் நான் படிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லலாம் முன்னாடியே. இல்லை வந்து அங்கே வந்துட்டு சொல்ல முடியாது, எல்லாத்தையும் படித்தாகணும். போன தடவை ஆளுநர் என்ன பண்ணார்? திமுக அதாவது தமிழக அரசு வந்து எனக்கு அனுப்பிச்சு அதில் இல்லைங்கிற மாதிரி சொன்னார். தமிழக அரசு சொன்னிச்சு, அதெல்லாம் எப்படிங்க இல்லைன்னு சொல்ல முடியும்? புரோட்டோகால் பிரகாரம் நாங்கள் அனுப்பியிருக்கோம். அவர் படிச்சிருக்காரு. ஏற்கனவே எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் தமிழக அரசு முன்னாள் அமைச்சர் வீரமணி மீதான கோப்புகளை அனுப்பிட்டேன்னாங்க. ஆளுநர் வந்து சேரவே இல்லைன்னாங்க. அப்போ நம்ம என்ன கேட்டோம்? நீதிமன்றத்தில் தான் சொன்னார். ஒருவேளை ஆளுநர் மாளிகைன்னு யாரும் இன்னொருத்தர் இயங்கிட்டு இருக்காங்களா? சொல்ல முடியாதுங்க. நிறைய இன்றைக்கி ஃப்ராடு நிறைய பேர் வந்துட்டாங்க. ஒருவேளை ஆளுநர் மாளிகைக்கு தமிழ்நாடு அரசு கோப்பு வேற எங்கேயாவது யாராவது ஒருத்தர் இடத்துக்கு போயிடுச்சா?
ஏன்னா நீங்கள் நாடாளுமன்றத்தையே விற்கிறேன்னு சொல்லி ஒருத்தர் அக்ரிமெண்ட் போடுறேங்கிறாரு. நிறைய நம்ம கேள்வி போடுறோம்ல, இந்த மாதிரி நாடாளுமன்றத்தை வைக்கிறாங்கிறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு ஒருத்தர் கவர்மெண்ட் இடத்த ஒரு ஹோட்டலை வந்து ஒரு டைரக்டர் வாங்க போனார்னு அது ஒரு பெரிய இஷ்யூ. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும்போது அது நமக்கு சந்தேகத்தை கிளப்புது. ஏன்னா ஆளுநர் அப்படிங்கிறவர் மரியாதை மிக்கவர், ஏற்கனவே ஒரு ஐபிஎஸ் பணியில் இருந்தவர், தன்னுடைய தொலைநோக்கு திட்டங்களால் தமிழக மக்கள் மட்டுமல்லாமல் இந்திய மக்களின் எண்ணங்களில் இடம் பிடித்தவர். அவரே சொல்கிறார். ஏன்னா அவருக்கும் ஆதரவாளர்கள் இருக்காங்க, ஆளுநருக்கும் சில ஜீக்கள்லாம் இருக்காங்க. இங்கே ஆளுநர்கள் சில ஜீக்கள் தான். அவங்கெல்லாம் என்னங்க அது, எப்படி ஒரு தங்கமான ஒரு ஆளுநரை போட்டிருக்காங்க. இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய ஆளுநரை இப்படி ஒரு தங்கமான ஆளுநரை பார்க்க முடியாது. தமிழ்நாடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எவ்வளோ ஒரு அரிய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. சுதந்திர போராட்ட தியாகிகளெல்லாம் உங்களுக்கு மதிக்க தெரியலைங்க. ஐயா ஆளுநர் வந்து சொல்கிறார், சுதந்திர போராட்ட தியாகிகளை ஒரு ஜாதி அடையாளத்தில் நடத்துவது இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள். ஐயா ஆளுநர் சொன்னது, வள்ளலார் சனாதனத்தை ஊக்குவிக்கிறார், சனாதனத்தை ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு. அப்புறம் திருவள்ளுவருக்கே ஐடியா சொன்னவர், திருவள்ளுவருக்கே ட்ரெஸ் போட்டவர் கலர் கலராக. திருவள்ளுவருக்கு நீங்கள் என்னங்க ட்ரெஸ் போடுறது, அவர் ட்ரெஸ் போடுறாருங்க. அவ்வளோ படிச்சுட்டு வந்திருக்காரு. நம்மளாம் தமிழ்நாட்டில் படிக்கலை. ஐயா வந்து பீகார்லேருந்து வந்து நமக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. ஒன்றுமே புரியல. இப்படி போயிட்டு இருக்க போது மறுபடியும் இப்போ 6ஆம் தேதி ஆளுநர் என்ன பண்ணுவாருங்கிற எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. 2025 திமுக ரொம்ப முக்கியமான வருஷம். ஏன்னா 2026 தேர்தல். போன தடவை லைட்டாக இருந்தது, ஏன்னா லைட்டாக கொஞ்சம் கண்டனம். இந்த தடவை வெளுத்து விட தயாராக இருப்பாங்க. திமுக என்ன யோசிக்கும், ஆளுநர் கண்டென்ட் எப்பயுமே ஓடும். நம்மளை வேறு பிஜேபின்னு சொல்லிட்டுருக்காங்க. இப்போ வந்து பிஜேபியை சகட்டு மேலேக்கு அடிக்க ஆரம்பித்தோம். பிஜேபியை சகட்டு மேலேக்கு திட்ட ஆரம்பித்தா ஓட்டு தமிழ்நாட்டில் விழுது. பிஜேபி மேலே எந்த அளவுக்கு கோபம் இருக்குதோ சற்றேறக்குறைய அப்படியே அதை விட ஒரு ஸ்டெப் மேலே கூட கோபம் ஐயா ஆளுநர் மேலே நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காரு. இவரை இந்த கண்டென்ட் ஓடும். அப்போ என்ன பண்ணலாம், ஆளுநர் மட்டும் அதை வரலன்ட்டா விட்டுருவோம். ஏற்கனவே உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இதே மாதிரி தான் வந்து தெலுங்கானா கவர்மெண்ட் ஆளுநர் இல்லாமல் உரையை பண்ணாங்க. எதுக்கு ஆளுநர், ஜெயலலிதா பண்ணியிருக்காங்களே. ஆளுநர் இதுக்கு சம்பிரதாயமாக நீங்கள் வருவீங்க, அவங்கள கூப்பிட்டு வச்சுட்டு எதுவுமே நீங்கள் படிக்காமல் போவீங்க. என்ன இது கதை, ஆளுநரே தேவையில்லைன்ட்டாங்கல்ல. அந்த மாதிரி முடிவு எடுத்துட வேண்டியதான். நம்ம என்ன சொல்கிறோம், திமுக அரசு ஆளுநருக்கு அனுப்புதில்லை, உரை அனுப்புகிறாங்கல்ல, ஆளுநர் அதை அப்ஜெக்ட் பண்ணால் இல்லை மக்கள்கிட்ட இல்லைங்க நாங்கள் எல்லாம் அனுப்பணும். தமிழ்நாடு அரசனுடைய தமிழக மக்கள் ஸ்டாலின் அவர்களையோ திமுகவை நம்பி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. பதில் சொல்ல வேண்டிய கடமை மக்களுக்கு அவங்களுக்கு தான், ஆளுநருக்கு இல்லையே. எழுதி கொடுக்குறத பேசிட்டு போகிறதானுங்க உங்கள் வேலை. அதில் வந்து அதை பண்ணு இதை பண்ணுன்னா அப்போ நீங்கள் முதல்வரா ஸ்டாலின் முதல்வரா கொஞ்சம் யோசனை வரும். உங்களுக்கு என்ன வேலை, ஆளுநர் மாளிகையிலேருந்து ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படிங்கிற உன்னை வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுற அநியாயம். துணைவேந்தர் அதெல்லாம் நியமிக்க மாட்டேன், பட்டமளிப்புல அதெல்லாம் பண்ண மாட்டேன், எல்லா ஊருக்குமே கருத்து சொல்கிறேன், கருத்து கந்தசாமி. அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மடத்தில் இருக்கவங்கலாம் கூப்பிட்டு வச்சு பேசுகிறீங்க. ஆளுநர் மாளிகைக்கு இவ்வளோ தான் அமௌண்ட் கொடுக்கணும் ரூல்ஸ் இருக்குது, அதையும் தாண்டி நீங்கள் வந்ததா பிடிஆர் சொன்ன பதிலுக்கு இதுவரை பதில் இல்லை. யாரோ ஒருத்தருக்கு ஊட்டியில் கல்யாணம் பண்ணுறீங்க, அதுக்கு வெள்ளை அடித்த செலவெல்லாம் கவர்மெண்ட் காசுங்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இல்லை கல்யாணம் என் சொந்த செலவில் நடந்தது. கல்யாணம் உங்கள் சொந்த செலவு நடந்ததுங்க, அந்த பில்டிங் வாடகைலாம் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன பதில், கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளுநர்களை பற்றி மக்களுடைய மதிப்பீடு என்ன. தொடர்ந்து சொல்கிறோம், இன்றைக்கி பிஜேபி ஓரளவுக்காக நீங்கள் ஓட்டு வாங்கணும்னா ஆளுநர் அமைதியாக வந்து இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டு போயிடணும். இப்போ ஆளுநருக்கு என்ன ஈகோ, ரைட்டு படிச்சிடலாம். போன தடவை கலைஞர் பேரை, பெரியார் பேர், அண்ணா அவர்கள் பேர் இதெல்லாம் நம்ம படிக்கலை. இந்த தடவை போய் நம்ம படிச்சுட்டு வந்துட்டோம்னா ஆளுநர் பயந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எப்பயுமே ஒரு கொஞ்சம் ஈகோ அதிகம் ஆளுநருக்கு. அதெல்லாம் என்ன நம்ம பண்ணலாம், எப்படி படிக்கலாம், இல்லை அப்படி அண்ணா அப்படி பேசிடலாமா, எல்லாம் யோசிப்பார்ல அவர். எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது. மேலேருந்து பிஜேபி என்ன சொல்லும், ஐயா 22 எம்பி இருக்காங்க, தயவுசெய்து போய் படிச்சுட்டு வந்துருப்பா, என்ன சொன்னாலும் படிப்பா அப்படி பிஜேபி சொன்னால் படிச்சிருவார். ஈகோவாது அவனாது. நமக்கு காரியம் தான் முக்கியம். எவ்வளோ பெரிய மாளிகைலாம் யாருங்க தரா, இவ்வளோ சம்பளம், இவ்வளோ அதிகாரம் யார் தருகிறார். இந்த மாதிரி ஒரு இழிச்சவாய மக்கள் எதை சொன்னாலும் நம்புகிறாங்களே. இதை நீங்கள் கர்நாடகத்தில் போய்ட்டு சொல்லி பாருங்கள், கொஞ்சம் யோசனை பாருங்கள். தமிழ்நாட்டு மக்கள் அது ரைட்டுப்பா ஏதோ பண்ணிட்டு போகிறாருப்பா, ஒரு கண்டென்ட் காமெடி கண்டென்ட்டாக போது நம்ம கேட்டுட்ருக்கோம். அப்போ ஜனவரி 6ஆம் தேதி திமுக பல சாதனைகளை எடுத்துரைக்கும். திமுகவுடைய வரலாறை பற்றி பேசும், பெரியார் அவர்களை பற்றி பேசும், கலைஞர் அவர்களை பற்றி பேசும், அண்ணா அவர்களை பற்றி பேசும். தொடர்ந்து ஒரு விஷயம் தான் சொல்லுவான், திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டுக்கு பண்ண நல்ல காரியங்களை மறுக்கவே முடியாது. நம்ம இந்த அளவு உயர்ந்திருக்கோம்னா திராவிட இயக்கங்கள் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. காமராஜர் அவர்களையோ இதுக்கு முன்னால் நம்ம இருக்கக்கூடிய முதலமைச்சர்களே ஒவ்வொருத்தரும் ஒரு பங்களிப்புங்க. ஜெயலலிதா ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், எல்லாரும் ஒவ்வொரு பங்களிப்பு தான். யாருமே வந்து இந்த மக்கள் கெடணும்னு நினைக்கிறக்கூடிய ஒரு முதலமைச்சர் நம்மகிட்ட இல்லை. நீங்கள் மோடி நினைக்கிறாரு, அந்த மாதிரிலாம் யாரும் நம்மகிட்ட இல்லை. என்ன ஒன்று இன்னும் கொஞ்சம் நல்லா போகணும், ஒரு எதிர்கட்சி வேணும்னு தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். மற்றபடி 6ஆம் தேதி என்ன நடக்க போகிறது என்று எதிர்பார்க்கிறோம். 6ஆம் தேதி ஒரு சூப்பர் கண்டென்ட் கிடைக்கும். ஆளுநர் மீண்டும் விசுறுவேன்னா ரொம்ப நாளாக அமைதியாக இருக்கார், விசுரூபம் எடுப்பாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல.
திமுக வெளுத்து வாங்க தயாராகி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.